பயப்படுறாங்க. திமுக பார்த்து பயப்படுறாங்க. தாவேகா நடத்தின போராட்டத்துக்கு திமுக அனுமதி கொடுக்கல. இது ஒரு ஆரம்பம் தான். குழந்தைங்களை என்னை ஓட்டு போடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களை தூண்டுங்க. இதே ஒரு மிகப்பெரிய தப்பு. திமுகவை ஜெயிச்சிட்டோம், இனி திமுகவை அழிச்சிட்டோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. தாவேகா எந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக, எந்த மக்கள் பிரச்சனைக்காக, விஜய் எந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாரு? தாவேகா எந்த போராட்டத்தையும் நடத்துனதில்லை. நிறைய ஃபேக் நியூஸ் இயல்பாக பரவுது, அதை நம்புறாங்க மக்களும். வடநா மாநிலங்களில் மதம் ஒரு பெரிய ரோல்னா, தமிழ்நாட்டில் சினிமா ஒரு பெரிய ரோல். சினிமா இமேஜையும் சோஷியல் மீடியா வச்சு ஒரு புது ஜென்ரேஷன் சினிமா பித்து கொண்ட மக்களில் ஒரு பகுதியையும் கொண்டு இதை எடுத்துகிட்டு வராங்க. வாட்ஸ்அப் மூலமாக பொய் தகவல்கள் பரப்புறதுல பிஜேபி தான் நம்பர் 1. ரூட் அமைப்பின் மூலமாக அவங்களுடைய இந்த டிஜிட்டல் ஆர்மியை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இது புருஷனோட எனக்கு விஜய் தான் பேசுனேன். இது ஒரு செட்டப் ட்ராமான்னு நான் சொல்கிறேன். வைரல் கண்டென்ட் தான் பார்க்குறாங்க, அவங்க தான் ஆக்குறாங்க. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அமைச்சர் கில்லி சரத்குமார் பதவி விலங்கணும் அப்படின்னு சொல்லி மாணவரணி சார்பாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க. காவல்துறை அதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அத்துமீறி போராடிய திமுகவினர் மீது கைதும் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பயப்படுறாங்க. திமுக பார்த்து பயப்படுறாங்க. திமுக யாருன்னு இப்போ தான் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு அரசியலை பண்ணி அதன் மூலமாக திமுகவை ஜெயிச்சிட்டோம், இனி திமுகவை அழிச்சிட்டோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக களத்தில் நின்று போராடுற இயக்கங்கிறத இப்போ தான் முதல்ல நேரில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ அவங்களுக்கு பயம் வருது, பதட்டம் வருது. என்ன இதை எப்படி எதிர்கொள்கிறது? இதை ரீல்ஸ் போட்டு ஃபேஸ் பண்ண முடியாது இல்லையா? தெருவுக்கு போராடுகிற இளைஞர்களை, இன்னொன்று ஏதோ மாணவர்கள் இளைஞர்கள்லாம் தங்கம் பக்கம் தான் இருக்காங்கன்னு ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சிருந்தாங்க. இன்றைக்கி இந்த நேருக்கு நேராக இந்த போராட்டத்தை பார்க்குறப்போ முதல்ல அனுமதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுமதியை ரத்து பண்ணி ஏதோ அதுக்கு காரணங்கள் சொல்லி அவங்கள கைது பண்ணுறாங்க, போராட்டத்தை தடை விதிக்கிறாங்க. இது ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இன்னொரு விஷயம், இணையதளத்தில் அவங்க சார்பாக எழுதுகிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக அவங்களுடைய ஓன் மெடிசனை அவங்க இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. இதற்கு முன்பாக போராட்டம்னு தாவேகா சார்பாக அனுமதி கேட்டால் 1008 ரூல்ஸ் போடுவாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க, தாமதம் பண்ணுவாங்க, கிடுக்குப்பிடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதே தான் அவங்க டேஸ்ட் பண்ணுறாங்க ஓன் மெடிசன். இவங்க தான் மாற்றம்னு சொன்னாங்களே. ஒரு பேச்சுக்கு நீங்கள் அப்படி வச்சுக்கிட்டாலுமே கூட திமுக ஆட்சி காலத்தில் நடந்த போராட்டங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்கள், எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்குன்னு. எந்த போராட்டத்துக்கு எங்கே அனுமதி கொடுக்கல? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினாங்க. ஏன் திமுக கூட்டணி கட்சியில் இருந்தவங்க கூட போராட்டம் நடத்தினாங்க. சரியா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, தாவேகா நடத்தின போராட்டத்துக்கு திமுக அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவங்க அனுமதியே கேட்கல. தாவேகா எந்த போராட்டத்தையும் நடத்துனதில்லை. போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு தான் அனுமதி கொடுக்கறது. இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. தாவேகா எந்த தமிழ்நாட்டோட பிரச்சனைக்காக, எந்த மக்கள் பிரச்சனைக்காக? அஜித்குமாரோட அந்த காவல்துறை மரணம் தொடர்பாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அவ்வப்போது எங்கேங்க, அதாவது தமிழ்நாட்டை உழுக்குன எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. எங்கே என்ன போராட்டத்தை தாவேகாவினர் நடத்தினாங்க? விஜய் எந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாரு? எந்த போராட்டத்துக்கு களத்துக்கு வந்தார்? அதனால பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுறதுக்கு எந்த சேயும் தாவேகாவுக்கு கிடையாது. ஏன்னா போராட்டமே நடத்தாதவங்க எப்படி போராட்டத்தை எங்களுக்கு? இந்த விஷயத்த கில்லி சரத் மேல என்ன தப்பு இருக்குது? அவர் குழந்தைக்கு தானே மெடிசன் கொடுக்கறதுக்காக அந்த பேராசிட்டமல் மாத்திரையை தூளா ஆக்குனாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இது நீங்க போதைப் பொருள்னு சொல்லி சித்தரிக்கிறீங்களே. இதுல என்ன தவறு இருக்குன்னு அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேணா ஏத்துக்கலாம். ஆனா ஒரு பகிரங்கமா ஒரு காட்சியை பார்க்குறோம். அந்த காட்சியில் உங்களுக்கு தெரியும், முதல்ல 1.5 வயசு குழந்தைக்கு யாரும் மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. 1.5 வயசு குழந்தை காய்ச்சலோட இருக்கிற குழந்தைய யாரும் ஐபிஎலுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் மாத்திரையை அந்த மாதிரி நுணுக்க முடியாது. இது போன்ற பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களே பார்த்திங்கன்னா இது மாத்திரை இல்லை, இது காய்ச்சல் மாத்திரை இல்லைன்னு அவங்களே எழுதுறதை பார்க்குறோம். இப்போ அராத்துன்னு ஒரு ரைட்டர் பார்த்து அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி தொடர்ந்து எழுதக்கூடியவர். அவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு, இல்லை அது பார்த்திங்கன்னா போதைப் பொருளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, நீங்கள் நியாயப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதை வேணால் நியாயப்படுத்தணும். சரி, இவங்க ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க, நடத்திட்டு போகிறாங்க. நீங்கள் தான் தூய சக்தியாச்சே,
என்ன அதனால வந்து இன்னொரு பெரிய இது என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த மாத்திரையை நொறுக்கும் போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சிருந்தாரு. அதுல தக் லைஃப் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு கேப்ஷன் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் மருந்து கொடுக்கறதுல தென்னங்க தக்லைஃப் மூமெண்ட் இருக்கு. அது ஒரு பெரிய அட்வென்ச்சரா. இதில் என்னன்னா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ திமுக ஆட்சியில் வந்து போதைப் பொருள் எளிதாக கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்லை திமுக ஆட்சியில் போதைப் பொருள்கள் வந்து பரவலாக வந்து கிடைக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. போதைப்பொருள் நெட்வொர்க் வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது. திமுக ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, ஏராளமான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு. அந்த நெட்வொர்க்கை உடைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் செய்யப்பட்டது. நம்ம இப்போ என்ன இங்கே கேட்குறோம், இப்போ இந்த ஆட்சி காலத்துலேயும் கைப்பற்றப்படுது. ஏன் இவங்க தான் ஆட்சிக்கு வந்து 50 நாள் ஆச்சு இல்லை, ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது? பிரச்சனை அது அல்ல. அமைச்சர் பொறுப்பு வைக்கக்கூடிய ஒருவர், அவர் அன்றைக்கு இந்த போதைப்பொருள் தடுப்புக்காக இவங்கெல்லாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுக்க பண்ணுறப்ப அன்றைய தினம் தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை அமைச்சரே பயன்படுத்தினார். அவரும் இதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கலந்துக்கிட்டு நடந்த நிகழ்ச்சியில் அவரும் கலந்துக்கிட்டார். அதை தான் சொல்ல வரேன். அப்போது நான் வந்தோடனே இப்படி ஆகுது அப்படிங்கிறாரு. சரி, இதெல்லாம் விடுங்க. இது எல்லாத்தையும் விட ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது. அவர் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா இல்லையா, அதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து எப்படி வந்து அதை வந்து திரிப்பாங்க, திமுக அதை எப்படி எதிர்த்து போராடுது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சிறுமியை வைத்து அமைச்சர் அதை வந்து யூஸ் பண்ணவே இல்லைன்னு வீடியோ போடுறாங்க. இது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல். இது வந்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் கூட மாத்திரை எல்லாம் அப்படி கொடுப்பாங்க கொள்ளுவாங்கன்னு. குழந்தைகளை வந்து மேனிப்புலேட் பண்ணி, அதாவது கரிஸ்மேட்டிக் மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் தன்னுடைய கரிஸ்மாவை பயன்படுத்தி ஒரு மக்களுடைய உணர்ச்சிகளை மேனிப்புலேட் பண்ணி அதை பொலிட்டிக்கலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுங்கிறது, அதை பொலிட்டிக்கல் ஹார்வெஸ்ட்டாக அதை மாற்றுறது. இதை வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க செய்கிற குற்றங்களுக்கும் அதே குழந்தைகளை உடந்தையாக்குறாங்க. இது நீதிமன்றம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, 18 வயசு 21 வயசுலேருந்து 18 வயசு ஓட்டுரிமைங்கிற ஒரு சட்டத்தை வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வர்றார். இப்போ அதுதான் 18 வயசு வரைக்கும் அவங்களால ஓன் டெசிஷன் எடுக்க முடியாது. அதனால் 18 வயசுக்கு மேலே தான் அவங்க மேஜருங்கிற ஒரு ஃபேக்டருக்குள்ளே வர்றாங்க. ஓன் டெசிஷன் எடுக்கக்கூடிய மெச்சூரிட்டி அப்போ தான் வரும்னு. ஆனால் குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு நாங்கள் ஓட்டு போடுறோம், குழந்தைங்க சொல்கிறாங்கங்கிறனால அவங்க ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னா இது பொய்யான நரேஷன் இல்லை. ஏன்னா குழந்தைங்க கேட்குற எல்லாம் இவங்க பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு கேள்வி. முதல்ல இதை வந்து குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக்கை பயன்படுத்தி மேனிப்புலேட் பண்ணது, ஏன்னா ஓட்டு போடுவங்க வீட்டில் இருக்கவங்கள வந்து தூண்டுங்கன்னு தூண்டுனது, இது எல்லாமே இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையில் அதை பண்ணார். இதே ஒரு மிகப்பெரிய தப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளை அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறது. அது குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணியுமே கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை கேட்டுக்கிட்டு சில பேரண்ட்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க. அது ஒரு சிறு பகுதி உண்மை, முழு பகுதி உண்மை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமா ரசிகர்கள் எல்லா வயசுலையும் இருக்காங்க. அரசியலை தாண்டி சமூகத்தை தாண்டி ஒரு சினிமா மோகம் கொண்டவர்கள் நம்ம சின்ன குழந்தைங்கன்னு சொல்கிறோம்ல. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விஜய்க்காக ரீல்ஸ் போட்ட நிறைய பேர், பெண்கள்னு நிறைய பேர், அவங்கெல்லாம் கல்லூரிக்கு போகிறவங்க, கல்லூரி படிப்பு முடித்தவங்க, குடும்பத்தலைவியாக இருந்தவங்க, விஜயை பார்க்க கூட்டத்தில் வந்து நெறிபட்டு இறந்தவங்க, மிடில் ஏஜ் ஆளுங்க, வயசானவங்க. சரி, ஏன்னா விஜய் 30 வருஷமாக நடிக்கிறாருங்க. அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு 2 ஜென்ரேஷனாக அவருக்கு வந்து ஆடியன்ஸ் இருப்பாங்க. இதை முழுக்க முழுக்க குழந்தைகள்னால இது நடந்துச்சுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறதையே நான் ஏற்றுக்கல. சில குழந்தைகள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். சரி, குழந்தைங்க சொன்னதுனால நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிற சில தாத்தா பாட்டிங்க, சில பேரண்ட்ஸு, இதனுடைய விளைவுகளை பற்றி எதுவுமே யோசிக்காதவங்கள்ட்ட நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். குழந்தைகள் சொன்னாங்கன்றதுக்காக நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் வேறு ஜாதியில் இருக்க ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணால் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்புகிறாங்கன்றதுக்காக விரும்பின படிப்பை வந்து அனுமதிப்பாங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து காரணம் என்னென்னா தங்களுடைய சினிமா மோகத்திற்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், கூச்சமாக இருக்குது வந்துட்டு பார்த்திங்கன்னா சினிமா பார்த்து ஓட்டு போட்டுன்னு சொல்கிறதுக்கு. அதனால குழந்தைகளை சில பேர் காரணமாக காட்டுறாங்க. திமுக எப்படி சார் முறியடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா மிகப்பெரிய சேலஞ்சில் இப்போ நார்த் இந்தியன் சேனலில் நான் ஒரு பாலிவுட் சம்மந்தப்பட்ட நியூஸ் சேனல் போடுற ஒரு இதில் இன்ஸ்டாகிராம் பேஜ், நியூஸ் சேனல் கூட கிடையாது, அதில் நான் பார்க்குறேன். முதல் முறையாக ஐடி கார்டில் இனிமேல் சாதி பெயர் இடம்பெறாதுன்னு முதலமைச்சர் விஜய் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளாருன்னு போட்டிருக்காங்க. அதில் லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க, அதை நம்புகிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் ராம்ராஜ்யா அப்படின்னு போடுறாங்க. சட்ட ஒழுங்கு நான் பேணி காப்பேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. முதல் முறையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முழிச்சிருக்குன்னு
நடிகைகள் போடுறாங்க, அதே மாதிரி பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் போடுறாங்க. நிறையா ஃபேக் நியூஸ் வந்து இயல்பாக பரவுது, அதை நம்புகிறாங்க மக்களும். இப்போ இதை எப்படி திமுக முறியடிக்க போகுது? ஒரு 2017லேருந்து 21 வரைக்கும் திமுக வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கின காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாவை தமிழ்நாட்டில் யார் அதிகமாக யூஸ் பண்ண, அதிமுகவா பிஜேபி அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிக அளவில் கையாண்டாங்க, மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கையாண்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளோ ஃபேக் நியூஸ் அசால்ட்டாக பரவுது. அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் உள்ள நியூஸ் சேனலில் விஜயை பற்றி போடுற செய்திகள் 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு பெரிய சேலஞ்ச் இல்லையா அடுத்த ஒரு 10-15 வருஷத்துக்கு? இல்லை, இது வந்து திமுகவுக்கான சேலஞ்சாக மட்டும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. இது திமுகவுக்கு மட்டும் சேலஞ்சா? இது ஏன் அதிமுகவுக்கு சேலஞ்ச் இல்லையா? இது இடதுசாரிகளுக்கு சேலஞ்ச் இல்லையா? விசிகாவுக்கு சேலஞ்ச் இல்லையா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு சேலஞ்ச் இல்லையா? இந்தியாவில் இருக்க பல மாநில கட்சிகளுக்கு இது சேலஞ்ச் இல்லையா? தேஜஸ்வி யாதவிக்கு இது சேலஞ்ச் இல்லையா? மம்தா பானர்ஜிக்கு இது சேலஞ்ச் இல்லையா? நீங்கள் விஜய்னு ஒரு விஷயத்தை வச்சு இதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் இதை ஒரு ஃபெனோமினான்னு நான் பார்க்குறேன். எப்படி ஃபெனோமினான்னு நான் பார்க்குறேன்னா வந்து பிஜேபி தான் இதை இந்த அவங்களுடைய இந்த டிஜிட்டல் ஆர்மியை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்த இந்தியாவில். அப்போ அவங்க மெயினாக எடுத்தது, நீங்கள்லாம் ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்து ஒரு எலைட்ஸ்க்கான, வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு ஒரு சோஷியல் மீடியா ஃபோரமாக இருந்தது. டிவி சேனல்ஸ் இது எல்லாமே அவங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்துடைய பிகினிங்லேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெங்களூர் மாதிரி இடங்களில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குவாங்க. ஆனால் பின்னாடி இந்த பிஜேபி இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் அவேர்னஸ் மாதிரி, எஜுகேஷன் மாதிரி, ஹெல்த்து, யோகா இப்படி ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அப்படியே அடுத்த கட்டத்தில் தேவைப்படுறப்ப பொலிட்டிக்கல் ஐடியாஸை இறக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான இதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. பிஜேபி எப்படி தொடர்ந்து வெல்கிறதுன்னு ஒரு புக் இருக்குது, அவங்களுடைய டிஜிட்டல் ஆர்மியை பற்றி ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இவங்க வந்து புதுசாக இதை உருவாக்கலை. ஆனால் இவங்க வந்து பண்ண ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலைன்னு. மற்ற ஸ்டேட்லலாம் இதை பயன்படுத்தி பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸை. ஏன் தமிழ்நாட்டில் இது செல்லுபடி ஆகலை அப்படின்னா, ஏன் பிஜேபி பெரிய வெற்றியை தமிழ்நாட்டிலே இதே அளவுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பொய் தகவல்களை பரப்புறதுல பிஜேபி தான் நம்பர் 1. ஆனால் ஏன் அது பொலிட்டிக்கல் அட்வான்டேஜாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகலைன்னா, தமிழ்நாட்டில் இயல்பாகவே ஒரு பிஜேபி எதிர்ப்பு இங்கே இருக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டிங் இருக்குது. அப்போ இதை எப்படி உடைக்கிறது? அப்போ தான் இந்த கட்டமைப்பு, இந்த மாடல், இதை பயன்படுத்தக்கூடிய தமிழர்களை ஊடுருவக்கூடிய வேறொரு சக்தி அவங்களுக்கு தேவைப்படுது. வடநா மாநிலங்களில் வந்து மதம் வந்துட்டு ஒரு பெரிய ரோல்னா, தமிழ்நாட்டில் சினிமா ஒரு பெரிய ரோல். தமிழர்களுடைய மதமே சினிமாவை தான் தொடர்ந்து எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் அந்த இடத்துக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, பீஸ்ட் கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது. பீஸ்ட் படம் வந்து 500 கோடின்னா அதை நம்புறாங்க. கோட்டு படம் 500 கோடினா அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த பின்புலத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் திமுக என்ன செய்ய முடியும், என்ன செய்யணுங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் விஜய்ங்கிற ஒருத்தருடைய கரிஸ்மா, அந்த சினிமா இமேஜ் இருக்குல்ல, அதையும் இந்த சோஷியல் மீடியா நெட்வொர்க்கையும், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், இதை கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே விஜய் மீது கண்மூடித்தனமான, வெறுமனே இன்ஸ்டாவையும் வாட்ஸ்அப்பையும் வச்சு அவங்க இதை பண்ணலை, ஜென்சியெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு. அப்போது இந்த விஜய்ங்கிற இமேஜ் வந்து முன்னாடி வச்சு அவங்க இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறப்போ பிஜேபி இதே பயன்படுத்தி பார்த்துச்சு, ஒர்க் அவுட் ஆகலை. அண்ணாமலை இதே பயன்படுத்தி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் இதில் இது ஒரு டெட்லி காம்பினேஷன், சோஷியல் மீடியா ப்ளஸ் வந்து சினிமா. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா வழியாக மட்டுமே சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள். இதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பின்னடைவு என்னன்னு கேட்டோம்னா, இளைஞர்களை அரசியல் பயப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு பிளவு எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸை டிஎம்கே கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருது. மாதம் மாதம் அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்கறது, நான் முதல் மாதிரி திட்டங்கள், காலை உணவு திட்டம், இப்படி நிறைய கல்விக்காக ஒரு பெரிய விஷயங்களை இங்கே எடுத்துகிட்டு வருது. ஆனால் ஸ்கீம்ஸை தாண்டி அரசாங்கம் தானே கொடுக்குறது அவங்க வேலை அப்படின்ட்டு அவங்களுடைய பர்சனல் கரிஸ்மா மீது அவங்களுக்கு இருந்த இந்த அக்கறை இருக்குல்ல, அது ஒரு செக்ஷன் இளைஞர்களை பெருமளவுக்கு அந்த பக்கம் கொண்டு போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரிய ஒரு சுச்சுவேஷன். ஏன் மற்ற மாநிலங்களில் இது நடக்கலை?
பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, நார்த்லாம் இருக்காங்க. அமிதாப் பச்சன் காங்கிரஸ்ல இருந்தார், ஒன்றுமே அவர் ஏன் இதாக இல்லை வந்துட்டு இவங்களோட ராஜ்குமார் இவர் சிவராஜ்குமாரோட வைஃப் காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஏன் நடக்குது தமிழ்நாட்டில், ஏன் நடக்குதுன்னா எம்ஜிஆருடைய காலத்துலேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய அளவுக்கு இதில் இம்பாக்ட் ஏற்படுத்தினவங்க. எம்ஜிஆரை விட விஜயோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்குல்ல, அதுக்கு திமுக கணிக்க தவறியதா? இல்லை எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே மீறி அவர் ஆட்சி அமைக்கிறாரு. இங்கே இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இளைஞர்களை ரீச் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவங்களுக்கு எந்த சோஷியல் ஐடியாஸும் தேவைப்படலை, எந்த ஹிஸ்ட்ரியும் தேவைப்படலை. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வறுமை இருந்துச்சுன்னு தெரியாது, எப்படி இந்த தமிழ் சொசைட்டி மாறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு அந்தரத்துலேருந்து உருவாக்கி வர்றாங்க. நீங்கள் ரொம்ப காலமாக சொல்லிட்டு வர்றீங்க தமிழ்நாடுங்கிறது ஒரு அரசியல் மயப்பட்ட மாநிலம் அப்படின்னு, அறிவு சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இங்கே பிஜேபிக்கு அதனால இடம் இல்லை அப்படின்னு. இன்னும் அந்த கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க? ஆமாம் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அடிப்படையில் சொன்னோம்னா இங்கே மதம் ஒரு பெரிய ரோலை இங்கே ப்ளே பண்ண முடியல, காஸ்ட் இங்கே ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண முடியல. தமிழ்நாட்டோட சிஎம்மாக வந்தவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் இங்கே மற்ற ஸ்டேட் எடுத்துங்க, கம்யூனிஸ்டுகள் ரூல் பண்ணுற ஸ்டேட்டில் கூட அந்த பெரும்பான்மை ஜாதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் சிஎம் வருவாங்க. ஜோதிபா சுபுத் எல்லாருமே. ஏன் கேரளா எடுத்துக்கோங்க, ஆந்திராவை எடுத்துக்கோங்க, கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி அந்த பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கு ஒரு ரோல் இருக்கும். தமிழ்நாட்டில் அப்படி இருந்ததே இல்லை. எடப்பாடி பழனிசாமி தான் அவர் ஜாதிய வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பவரை கெயின் பண்ணார். மற்றபடி நீங்கள் அண்ணா, கலைஞர், அதே மாதிரி ஜெயலலிதா, நாவலர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், இன்றைக்கி இருக்க விஜய் வரைக்கும் அவங்க எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுபான்மை சமூகங்கள்லேருந்து சிறிய சாதி சமூகங்களுடைய பின்னணியிலேருந்து வந்தவங்க. சாதி ரீதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, மத ரீதியாக ஓட்டு போட மாட்டாங்க. இது அன்னையிலேருந்து இருக்குது என்ன. ஆனால் இப்போ நடந்தது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சாதி அரசியலுக்கோ மத அரசியலுக்கோ இடம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் பிஜேபியோட ஸ்டேட்டாக என்றைக்கோ மாறி இருக்கு. அவங்க அவ்வளோ தூரம் இங்கே வேலை பண்ணாங்க. ஆனால் சினிமா இமேஜையும் சோஷியல் மீடியா பற்றி ஒரு புது ஜென்ரேஷன் வாக்காளர்களின் கணிசமான பகுதியையோ சினிமா பித்து கொண்ட மக்களில் ஒரு பகுதியையும் கொண்டு இதை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம்ங்கிறது நிரந்தரமானதாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா போன எலெக்ஷனில் விஜய் ஜெயிக்க மாட்டார், இருந்தாலும் எங்களுடைய ஓட்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டவங்க 1,75,00,000 பேர். ஏன் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி ஏன் ஓட்டு போடுறாங்க? அப்போ இந்த டைம் ஜெயிப்பார் அப்படின்னு நம்பும்போது இன்னும் கூடும்ல. இல்லை இப்போ வந்து என்னென்னா, இப்போ அவங்க புதுசாக வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது நிறைய பேர்த்திட்ட ஒரு மனோபாவத்தை நீங்கள் பார்க்கலாம். இவர் புதுசாக வந்திருக்காரு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய, என்ன பண்ணுன்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது. இப்போ இவங்க வர்றாங்க இல்லையா, இப்போ வந்து 50 நாளாக இருக்குது. ஆனால் இவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க ரூல் பண்ணட்டும். ஒவ்வொரு துறையிலையும் வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணதை தாண்டி இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத மக்கள் இல்லை, அது மக்கள் மத்தியில் போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், பவர் கட் இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு, இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஆனால் அது பேசப்படவே இல்லை. அடுத்த நாள் வந்து விஜய் அவர்கள் ஒரு இதை கெஸ்டர் காமிச்சாரு, அப்பாவை காணான்னு பேசினாரு. இல்லை, நம்ம சோஷியல் மீடியா இதுதான் வந்து ட்ரெண்டிங்ல சோஷியல் மீடியா மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சோஷியல் மீடியாவில் எது ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ அவங்ககிட்ட வந்து அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது, அதை வைக்கிறாங்க. ஆனால் கரண்ட் போச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்து ஆமாம் கரண்ட் போயிடுச்சு. ரூட் அமைப்பின் மூலமாக அந்த மாதிரி ஒருத்தர் உண்மையாகவும் பேசியிருக்கலாம், பேச வைக்கவும் செஞ்சுருக்கலாம், அவங்க தரேன்னு சொன்ன பணத்துக்காகவும் பேசியிருந்துருக்கலாம். நான் அப்படி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஒரு வல்னரபிள் கண்டிஷனை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொல்லி அதை அவங்களுடைய கட்டமைப்பு பயன்படுத்தி ட்ரெண்ட் பண்ணுறாங்க. யாரோ ஒரு அம்மா பேசிட்டு இப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஜயை விட இது என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பேசுதுன்னு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்படி பேசுகிறாங்க. இது ஒரு செட்டப் ட்ராமான்னு நான் சொல்கிறேன். அது என்னென்னா நிறைய பேர் அப்படி பேசுகிற மாதிரி, நிறைய பேர் ஃபீல் பண்ணுற மாதிரி அதை வைரல் ஆக்குறாங்க, வைரல் கண்டென்ட்டாக ஆக்குறாங்க, அவங்க தான் ஆக்குறாங்க திரும்ப திரும்ப. இப்போ கூட பாருங்கள், ஒரு குழந்தைய பேச வைக்கிறாங்க இந்த போதைப்பொருள் பிரச்சனையில் வந்துட்டு, அதை அவங்களே வைரல் ஆக்குறாங்க. அப்போ இதை வைரல் ஆக்குறதுக்கான செட்டப்பை அவங்க வச்சுக்கிட்டு எதை வேணாலும் ஜஸ்டிஃபை பண்ணலான்னு நினைக்கிறாங்களே ஒழிய, மக்கள் அப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறது இருக்குல்ல, எத்தனை மக்களை யார் பார்த்து. ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நேரம் தந்து நேரம் எடுத்ததற்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.